நான் என் ஆசிரியருடன் தமிழ் இலக்கணம் இலக்கியம் கற்றுக்கொள்ளும்போது இலக்கியத்தில் 3 பாடல்கள் எனக்கு இவ்வளவு அழகாக எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி என் மனசுக்கு ரொம்ப நெருங்கிய பாடல்களாக மாறின. அந்த பாடல்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த கதையில் தலைவன் 2 மனைவி வைத்திருக்காங்க. இளைய பள்ளி, மூத்த பள்ளி. இருவருமே வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அப்போ இளைய பள்ளிக்கும் மூத்த பள்ளிக்கும் எப்போவுமே ஒரு போட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். இளைய பள்ளி அவளுடைய ஊரின் சிறப்பை பற்றி அவர் பகிர்ந்துக்கிறார் மற்றவர்களுடன். ஒருத்தவங்க நம்ம ஊரின் சிறப்புனா நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம்? ஊர் அழகாக இருக்கும் சொல்லுவோம், இயற்கையான காட்சிகள்லாம் இருக்குன்னா அதை பற்றி சொல்லுவோம், இல்லை செல்வம் பெருகிய ஊர்னா நம்ம அதை பற்றி சொல்லுவோம். ஆனால் இந்த இளைய பள்ளி அவங்க ஊரை பற்றி எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க. காய கண்டது சூரியகாந்தி, கலங்க கண்டது வெண்தயிர் கண்டம், மாய கண்டது நாழிகை வாரம், மருக கண்டது வான்சுழி வெள்ளம், சாய கண்டது காய்குலை செந்நெல், தனிப்ப கண்டது தாபதர் உள்ளம், தேய கண்டது உரைத்திடும் சந்தனம், சீவல மங்கை தென்கரை நாடே. இப்போ இதனுடைய பொருள் பார்க்கலாம். காய கண்டது சூரியகாந்தி. சூரியகாந்தி அப்படின்னா நமக்கு கதிரவனின் கதிர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சூரியகாந்தி மலரின் விதைகளை நம்ம காய வைத்து அதிலிருந்து எண்ணெய் எடுப்போம் இல்லையா, அதை கூட நம்ம அந்த ஒரு பொருளும் எடுத்துக்கலாம். அப்போது அவங்க ஊரில் காய கண்டது சூரியகாந்தி. எங்கள் ஊரில் நீங்கள் என்ன காய்வதை பார்க்க முடியும்? சூரியகாந்தியை காய்வதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இளைய பள்ளி. கலங்க கண்டது வெண்தயிர் கண்டம். கண்டம் என்றால் ஒரு நிலம், அப்படி நில அமைப்பு அப்படின்னு. ஆனால் வெண்தயிர் கண்டம் அப்படின்னா ஒரு கெட்டியான தயிர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா, இப்போது இந்த ஊரில் என்ன கலங்குமாமா? வெண்தயிர் கண்டம் கலங்குவதை நம்ம பார்க்க முடியும். தயிர் கடைந்தால் என்ன கிடைக்கும்? வெண்ணெய் கிடைக்கும், மோர் கிடைக்கும், நெய் கிடைக்கும். தயிர் கலங்குவதை எங்கள் ஊரில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாய கண்டது நாழிகை வாரம். நாழிகைனா ஒரு நேர அளவு, 24 நிமிடம் தான் ஒரு நாழிகை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். நாழிகையும் வாரமும் போன காலம் திரும்ப வராது அப்படி சொல்லுவாங்கள்ல. மாயம்னா போவது. எங்கள் ஊரில் என்ன போகும் அப்படின்னா நாழிகையும் வாரம் மட்டும்தான் மாயமாக மறைந்து போகும். மருக கண்டது வான்சுழி வெள்ளம். மருக அப்படின்னா மாற்றம். மாறுவதை கண்டது வான்சுழி வெள்ளம். வானமும் வானத்தில் போகும் மேகமும் மேகத்திலிருந்து வரும் மழை வெள்ளமும் எந்த திசையில் போகும்னே சொல்ல முடியாது. எப்படி வேணால் போகும், இந்த வழியில் போகும், அந்த வழியில் போகும். அது எங்கெல்லாம் போகணும்னு அது மனசு என்ன தோணுதோ அதுக்கேற்றபடி போகும் இல்லையா. அப்போது எங்கள் ஊரில் மாறி வழி மாறி மாறி போவதை, வான்சுழி வெள்ளம் வழி மாறி மாறி போவதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாய கண்டது காய்குலை செந்நெல். செந்நெல் ஒரு நெல் வகை. அந்த நெல் செடி நிறைய நெல் குலையாக நெல் காய்த்து அந்த நெல்லின் கனத்தை தாங்க முடியாமல் அந்த செடி இப்படி சாய்ந்து விடுவதை காண முடியும் எங்கள் ஊரில். தனிப்ப கண்டது தாபதர் உள்ளம். தனிப்பனா தனியாக போவது. எங்கள் ஊரில் தனியாக போவதை பார்க்க முடியும். யார் தனியாக போவதை பார்க்க முடியும்? தாபதர்கள். தாபதர்கள்னா துறவிகள் என்ன செய்வாங்க? அவங்களுடைய எல்லாமே விட்டுட்டு போயிடுவாங்கல்ல. இந்த உலகத்தின் செல்வம், குடும்பம், உறவுகள் எதுவுமே தேவையில்லை, கடவுள் மட்டும்தான் தேவைன்னு சொல்லி தனியாக போயிடுவாங்கல்ல. அப்போது தனியாக போவதை பார்க்க முடியும் தாபதர்கள் எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்கிறாங்க. தேய கண்டது உரைத்திடும் சந்தனம். எப்படி ஒரு சந்தன கட்டையை நம்ம அந்த இதில் தேய்த்து சந்தனம் எடுக்கிறோமோ, அது செய்ய செய்ய அந்த சந்தனத்தின் அளவு குறையுமோ.
தேய்ந்து போகுமோ அதை வந்து பார்க்க முடியும். தேய கண்டது உரைத்திடும் சந்தனம். இதெல்லாம் இவ்வளவு சொல்றாங்களே, எங்கள் ஊரின் பேர் என்னன்னு கடைசியில சொல்றாங்க, சீவலமங்கை தென்கரை நாடி அப்படின்னு அவங்க ஊரை பற்றி சொல்றாங்க. இப்போ இந்த பாட்டை பத்தி மேலும் நான் வந்து பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சின்ன வயசுல நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா, ஒரு நரி இருக்கான், அது வந்து ஒரு திராட்சை, ஒரு மேலே ஒரு திராட்சை கொடி படர்ந்து வந்து அதில் வந்து கொலையா திராட்சை வந்து இருக்கு, அப்படி காய்ச்சி இருக்கு. இந்த நரிக்கு அதை பார்த்தோன்னே நாக்கில் எச்சில் ஊறுது, எனக்கு தேவை, பசி வேற பயங்கரமா. அப்போ வந்து அது என்ன பண்ணுது, குதித்து இந்த வந்து திராட்சை கொலையை வந்து இழுக்க பார்க்குது, வாயால் கவ்வி எடுக்க பார்க்கறது. ஆனால் எவ்வளோதான் இந்த நரி வந்து குதிச்சாலும் அதுக்கு எட்டவே இல்லை. அப்போ கடைசியில் அந்த நரி வந்து என்ன சொல்லிச்சா, அட போங்கடா, இந்த திராட்சை இந்த திராட்சை வந்து இனிக்குமானே தெரியல, புளிக்கும் திராட்சையாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நரி வந்து போயிடும். இப்போ இந்த நரி வாயால் என்ன சொல்லுது, அந்த திராட்சை புளிக்கிறது அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த சொல்லுக்கான உள் அர்த்தம் என்ன? நேராக ஒருத்தவங்க ஒன்று சொல்றதுக்கு ஒரு பொருளும், அதை வந்து நம்ம அதை பற்றி கொஞ்சம் சிறிது ஆராய்ந்து பார்த்தால் நம்மளுக்கு தெரியும் இல்லை, அதில் ஒரு உள் பொருளும் இருக்கும். அந்த மாதிரி இந்த திராட்சை புளிக்கிறது அப்படின்னு அந்த நரி சொல்றது வெளிப்படையான ஒரு பொருள். ஆனால் உள் பொருள் என்னவென்றால், அதால் அந்த திராட்சை வந்து எட்ட முடியவில்லை, சுவைக்க முடியவில்லை, அது வந்து புளிக்கிறது அப்படின்னு எண்ணிக்கொண்டால் அந்த திராட்சை எனக்கு கிடைக்கலையே என்ற வருத்தம் வந்து நம்ம அதுக்குள்ள கொஞ்சம் வந்து குறைந்து விடும் இல்லையா. அதனால அந்த நரி வந்து யோசிக்குது, இந்த திராட்சை வந்து புளிப்பான திராட்சை அப்படின்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி தான் இந்த முக்கொடர் பள்ளியில் இந்த நம்ம இப்போ படித்த பாடலில் இந்த இளைய பள்ளி வந்து இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, எங்கள் ஊரில் வந்து சூரியகாந்தி காய்வதை பார்க்க முடியும், துறவிகள் தனியாக போவதை நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து தலை சாய்ந்து இருக்கும் சென்னல், குலையாக காய்த்திருக்கும் சென்னல் செடிகளை பார்க்க முடியும். வெள்ளமும் மாற்றி வெவ்வேறு திசையில் பரவும் என்று சொல்கிறாங்க. நாழிகையும் வாரமும் மாயமாகும், இதெல்லாம் எங்கள் ஊரில் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து மேலோட்டமாக வெளிப்படையாக அவங்க சொன்ன வரிகளுக்கான பொருள். ஆனால் இதில் ஒரு அழகான உள்பொருளும் இருக்கு. காய கண்டது சூரியகாந்தி. சூரியகாந்தி எங்கள் ஊரில் காயும்படி பார்க்க முடியும். ஆனால் பொதுவாக காய போடுவது அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம், நம்ம வயிறை தானே சொல்லுவோம். நமக்கு வந்து இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா என்ன சொல்லுவோம், இன்னைக்கு வயிறை காய போட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது இந்த இளைய பள்ளி சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் காய கண்டது சூரியகாந்தி மட்டும்தான், ஆனால் மக்களின் வயிறு காய்வதை காண முடியாது. அவ்வளவு வளம் நிறைந்த ஊர் எங்கள் ஊர், வெறும் சூரியகாந்தி மட்டும்தான் நீங்கள் காய்வதை பார்க்க முடியும். கலங்க கண்டது வெண்தயிர் கண்டம். தயிரை வந்து கலக்குவோம், ஆமாம், அதை பார்க்க முடியும் எங்கள் ஊரில். ஆனால் எங்கள் ஊரில் என்ன பார்க்க முடியாது, மக்களின் மனம் கலங்குவதை காண முடியாது. மாய கண்டது நாழிகை வாரம். நேரம் போன நேரம் திருப்பி வருமா வராது, மாயமா போகும். ஆனால் எங்க ஊரின் மக்கள் அழிவதை காண முடியாது, வெறும் நேரம் மாயமாவதை தான் காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மருக கண்டது வான்சுழி வெள்ளம். மாறி மாறி போவது வான்சுழி வெள்ளம் மட்டும்தான். ஆனால் மக்கள் மருகாமல் மாறாமல் நேர் வழியில் செல்லுவர் அவங்க ஊர்ல அப்படின்னு உள்ளர்த்தம் வைத்து சொல்லியிருக்காங்க. சாய கண்டது காய்குலை சென்னல். ஆனால் என்ன சாயா, அப்போ நான் வேறு என்னெல்லாம் சாயாது அவங்க ஊர்ல, மீதி எதுவுமே சாயாது. முக்கியமா மக்களின் தலை சாய்வதை காண முடியாது. தனிப்ப கண்டது தாபதர் உள்ளம். தாபதர்கள் தனியா போவாங்க, ஆனா மீதி எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக இல்லறத்தார்கள் இணைந்து ஒற்றுமையாக வாழ்பவர்கள். தேய கண்டது உரைத்திடும் சந்தனம். சந்தனம் மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்த எங்கள் ஊரில் வந்து தேய்ந்து அளவு குறைந்துட்டே போகும். ஆனால் மக்களின் வாழ்வு வளம் தேய்வதை நம்மளால் காணவே முடியாது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வளம் நிறைந்த நேர் வழியில் செல்லும் மக்கள் ஒற்றுமையாக வாழும் ஊரில்
இருந்து நான் வந்திருக்கேன் சீவல மங்கை தென்கரை நாடே அப்படின்னு இளையபள்ளி அவங்களுடைய ஊரின் சிறப்புகளை இவ்வளோ அழகாக பாடலாக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து வந்த ஒரு சிற்றரசர் பற்றி எழுதப்பட்ட ஒரு பாடலை வந்து பார்க்கலாம். இந்த சிற்றரசர் பேர் பாரி. இவரை வந்து பாரி வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாரி வள்ளல் இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து பசிக்குது, இட்லி எனக்கு ஒரு இட்லி கொடுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா நம்ம ஒரு இட்லி கொடுப்போம் இல்லையா, அது வந்து ஒரு இறங்கின மனசு அப்படின்னு நமக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்காமே நம்ம வந்து அவங்களுக்கு இட்லி தான் தேவைன்னு அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அவங்களுக்கு பசிக்குதுன்னு அவங்கள பார்த்த உடனே கண்டுபிடிச்சி. அதே மாதிரி பண உதவி யாருக்காவது தேவை, அவங்க வந்து கேட்டு நம்ம உதவி செய்வது நல்லது தான். ஆனால் அவங்க கேட்காமலே அவங்களுக்கு வேணும்னு நம்ம நினச்சி நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் வந்து வள்ளல் குணம் அப்படின்னு சொல்லலாம். பாரி வந்து முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னேன் இல்லையா. ஏன் அப்படி வந்துச்சுன்னா, அவர் வந்து ஒரு நாள் வந்து காட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு முல்லை கொடி வந்து படர, அது பிடிச்சி தாங்கி நிற்க எதுவும் இல்லை மேலே வர, அதனால வந்து அது அப்படியே வாடி போகிற நிலைமையில் இருக்குது. பாரிக்கு பார்த்து ரொம்ப என்னப்பா இவ்வளோ கஷ்டப்படுதா இந்த கொடி அப்படின்னு சொல்லி அவர் தேர்லேருந்து இறங்கி அந்த தேரை வந்து அந்த முல்லை கொடிக்கிட்ட போய் நிறுத்தி அந்த கொடியை வந்து அந்த தேரின் வந்து சக்கரத்தில் வந்து சுற்றி வச்சுட்டு, இதுக்கு மேலே இந்த தேர் மேலே நீ வந்து ஊனி நீ வந்து படர்ந்து நல்லா பெரிய மரமாக ஆகாத ஒரு பெரிய கொடியாக வந்து நீ வந்து நல்லா வளரு அப்படின்னு சொல்லிட்டு தேரையே கொடுப்பாரு. அப்போது ஒரு காட்டில் இருக்கிற ஒரு முல்லை கொடிக்கே அவர் வந்து தேரை கொடுக்குறாரு. அப்போது அவருக்கு எவ்வளோ இறங்கின மனசு. இந்த பாரி வள்ளலுக்கு வந்து ஒரு நெருங்கிய நண்பனான எழுத்தாளர் கபிலர் வந்து இருந்திருக்காரு. கபிலர் வந்து சங்க இலக்கியத்தில் நிறைய பாடல்கள் வந்து கபிலர் எழுதியது அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் வந்து பாரி பற்றி எழுதிய புறநானூறில் ஒரு பாடலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பாடலை வந்து நான் படிக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து 3 சொற்கள் இருக்கும். அது வந்து புரிய கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த 3 சொற்களின் பொருள் நான் இப்போவே சொல்லிட்டேன்னா நான் படிக்கும்போது உங்களுக்கு அந்த பாட்டு கேட்கும்போதே புரிஞ்சிடும். சென்னா புலவர் அப்படின்னு வரும். புலவர்கள்னாலே எழுத்தாளர்கள், பாடல் எழுதுபவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். சென்னா புலவர்கள், சென்னா அப்படின்னா செம்மையான நாக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். என்னது அது? இப்போ செம்மையான நாக்கு அப்படின்னா என்னன்னா எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? அப்போ நேர் வழியில் போகிறவங்க, அவங்க வாயிலேருந்து தவறான எந்த சொல்லுமே, பொய்யான எந்த சொல்லும் வராது, அப்படிப்பட்ட நேர்மையாக இருக்கிறவங்க புலவர்களின் நாக்கை வந்து சென்னா புலவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈண்டு அப்படி என்றால் இங்கு பொருள். 3வது புறப்பதுவே. புறத்தல் அப்படின்னா காத்தல், பாதுகாத்தல் அப்படின்னு அர்த்தம். உலகு புறப்பதுவேனா உலகை பாதுகாப்பது அப்படின்னு அர்த்தம். சென்னா புலவர்கள் அப்படின்னா உண்மையை மட்டுமே பேசுகிற புலவர்கள், செம்மையான நாக்கு உள்ள புலவர்கள். ஈண்டு அப்படி என்றால் இங்கு. உலகு புறப்பதுவே அப்படின்னா உலகை பாதுகாத்தல். இப்போ இந்த பாடலை நான் வாசிக்கிறேன். பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர், பாரி ஒருவனும் அல்லன் மாறியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே. இவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர். பாரி பாரின்னு பல பேர் ஏத்தி ஒருவரே புகழ்கிறார்களே இந்த சென்னா புலவர்கள். ஏன் இந்த சென்னா புலவர்கள்லாம் பாரி பாரின்னு ஒருவரையே புகழ்கிறார்கள்? பாரி ஒருவனும் அல்லன், பாரி மட்டுமா இருக்காங்க இந்த உலகத்துல? மாரியும் உண்டு ஈண்டு, மாரியும் இருக்காங்க ஈண்டு. மாரினா மழை, மழையும் இருக்குல்ல இந்த உலகத்துல. உலகு புறப்பதுவே, உலகை பாதுகாக்க மாரியும் இருக்காங்க. பாரி மட்டுமா இந்த உலகத்தை பாதுகாக்கிறாங்க? ஏன் எல்லா புலவர்களும் பாரி பாரின்னு சொல்றாங்க? மழையும் தானே இருக்கு இந்த உலகை பாதுகாக்க அப்படின்னு கபிலர் எழுதியிருக்காரு. இப்போ நம்ம இந்த பாடலை பார்த்தால்
நமக்கு தோணும்ல, இந்த இந்த பாடல்ல வந்து பாரியை எங்க புகழ்றாங்க, மாரியை தானே புகழ்றாங்க. ஏன்னா கபிலர் என்ன சொல்றாரு, ஏன் எல்லாரும் சும்மா சும்மா பாரி பாரின்னு சொல்றீங்க, பாரி மட்டுமா இருக்காங்க, மாரியும் தானே இருக்காங்க, மழை தானே, மழை எப்படி இந்த உலகத்துல வந்து எல்லா எல்லா உயிருக்கும் உயிர் கொடுக்குதோ அதே போல தானே பாரியும் மழையை வந்து புகழ மாட்டுறீங்க, பாரியை புகழ்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் பாரின்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஒரு தெய்வம் வந்து எப்படி கொடுப்பாங்களோ அதே போல நான் கொடுக்கிறேன், பாரி வந்து தெய்வத்தை போல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் பாரிக்கும் பெருமைதான். ஆனால் தெய்வமே பாரியை போல்தான் அப்படின்னு சொல்வது, அதையும் தாண்டி ஒரு பெருமையும் புகழும் இருக்கு இல்லையா. அதே தான் வந்து கபிலரும் இங்கே செய்கிறார். அதுதான் வந்து இந்த பாடலுடைய சிறப்பும் அழகும். போக போக துன்பங்கள் வந்து நிறைய சந்திப்பார் பாரி. மூவேந்தர்கள், அதாவது சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, 3 நாட்டின் வேந்தர்களுக்கும் பாரிக்கு இவ்வளவு புகழ், மக்கள் இவ்வளவு பாரியை விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சு பொறாமை. இந்த 3 வேந்தர்களில் ஒருவர் வந்து பாரியின் 2 மகளிர்களை, பாரிக்கு 2 பொண்ணுங்க, அங்கவை சங்கவை, அவங்களை வந்து நான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாரியை வந்து கேட்டபோது அந்த பொண்ணுங்களுக்கு இதில் விருப்பம் இல்லாததால் மறுத்தார் பாரி. அதையும் இந்த பொறாமையும் அதுக்கப்புறம் எங்களுக்கு நீ பொண்ணு கொடுக்கலையா அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி பாரி வந்து ஆழ்ந்து வந்த பரம்புமலையும் அதை சுற்றி இருக்கும் ஊர்களையும் இம்மூவேந்தர்கள் பெரும் படையெடுத்து தாக்கி போர் புரிந்தனர். பாரியின் இறங்கின குணத்தை தெரிந்து சூழ்ச்சி செய்து உதவி கேட்டு வரும் புலவர்களை போல் அவர்கள் வந்து மாறு வேஷத்தில் படை உள் நுழைந்து பாரியை வந்து தாக்கி பாரியின் நாட்டை அவர்களிடமிருந்து பறித்து கொண்டனர் இம்மூவேந்தர்கள். கபிலர், பாரியின் நண்பன், இந்த பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு இல்லையா. அவர் வந்து அந்த அங்கவையும் சங்கவையும் கூட்டிக் கொண்டு ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு செல்கிறார்கள். வீடு, அவங்களுடைய நாடை வந்து அவங்க இழந்திருக்காங்க, அவர்களின் தந்தையான பாரியையும் இழந்திருக்காங்க. இப்போ வந்து பாதுகாப்பு தேடி எங்கெங்கேயோ சுத்திட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எழுதின பாடல் இது. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையும் என் குன்றும் பிறர் கோளார், இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவின் வெண்ணெறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. அவங்களுடைய வருத்தத்தை கூட இவ்வளோ அழகாக பாடலாக போட்டிருக்காங்க பாருங்க. அற்றை திங்கள், திங்கள்னா நிலான்னு எடுத்துக்கலாம், இல்லை மாதம்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு நாளுன்னு எடுத்துக்கலாம். அற்றைனா அந்த அந்த அற்றை திங்கள் வெண்ணிலவின் எந்தையும் உடையேன், அந்த நாளே இந்த வெண்ணிலாவின் கீழ் எந்தையும் உடையும் எங்கள் தந்தை எங்களிடம் இருந்தார். எம் குன்றும் பிறர் கோளார், எங்களின் மலையும் பரம்பு மலை பிறர் வந்து பறிக்கவில்லை. இற்றை திங்களை வெண்ணிலவின், இற்றைனா இன்று, இன்று இந்த நாள் இதே வெண்ணிலாவின் கீழ் பார்த்தால் வெண் எரி முரசின் வேந்தர் வென்று இந்த மலையை சுற்றி முரசு சத்தம் கேட்கும்படி இந்த வேந்தர்கள் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. முரசொலியுடன் எங்களது குன்றை வந்து சுற்றி தாக்கி வென்றார்கள், எங்கள் தந்தையும் எங்களிடம் இல்லை. அந்த நாள் அதே நிலாவின் கீழ் எங்களிடம் எங்கள் மலையும் இருந்தது, எங்கள் அப்பாவும் இருந்தார். இந்த நாள் இதே நிலாவின் கீழ் பார்த்தால் எங்கள் மலை எங்களிடம் இல்லை, பறிக்கப்பட்டது இந்த மூவேந்தர்களால், எங்கள் தந்தையும் எங்களிடம் இல்லை. அற்றை திங்கள் வெண்ணிலவின் எந்தையும் உடையேன் எம் குன்றும் பிறர் கோளார், இற்றை திங்களி வெண்ணிலவின் வெண்ணேறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. நம்ம அடுத்து பார்க்க போகிற பாடல் வந்து ஏசாப் கதைகள்லேருந்து மொழிபெயர்ப்பு செஞ்சு ஆழா வள்ளியப்பா என்ற குழந்தை எழுத்தாளர், குழந்தை கவிஞர் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் பெயர் கூட இருக்குது. குழந்தை இலக்கியம், அவர் வந்து நிறைய பாடல்கள் தமிழில் எழுதியிருக்காரு. மற்ற மொழி
கதைகள் பாடல்களை கூட எடுத்து தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சு பதிவிச்சிருக்காங்க. ஏசாப்புங்கிறவர் சுமார் ஒரு 2500 ஆண்டுக்கு முன்னாடி கிரீஸில் வந்து வாழ்ந்தவர். அவர் வந்து நிறைய கதைகள் வந்து சொல்லியிருக்காரு வாய்மொழியில். அவர் போன காலத்திற்கு பின் 300 ஆண்டுக்கு அப்புறம் அந்த அவருடைய கதைகள்லாம் வந்து எல்லாருமே எழுதி தொகுக்க ஆரம்பித்தாங்க. நான் சின்ன வயசில் படித்த ஏசாப் கதைகள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை சூரியனுக்கும் காற்றுக்கும் ஒரு போட்டி. என்னென்னா நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி சூரியனும் சரி காற்றும் சரி சண்டை போட்டுகிட்டே இருக்கும். அப்போது இந்த சண்டைக்கு முடிவே வராது. எப்படி முடிவு செய்கிறதுன்னு தெரியாது. மேலேருந்து வானத்துலேருந்து பார்த்தா கீழே வந்து ஒரு மனிதர் வந்து போயிட்டு இருக்காரு. அது குளிர்காலம், அதனால அவர் வந்து மேல் சட்டையெல்லாம் போட்டு கழுத்து கொட்டையெல்லாம் போட்டு குளிர்காலத்தில் வந்து அவருக்குள்ளே இருக்கிற உடல் வெப்பத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக அதெல்லாம் போட்டுட்டு அவர் வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து இந்த காற்றும் சூரியனும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இவருடைய மேல் சட்டையை வந்து மேலங்கத்தை வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து நம்ம 2 பேரில் உயர்ந்தவங்க அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சுக்கலாம்னு சொல்லி ஒரு போட்டி வைப்பாங்க. முதல் போட்டியில் வந்து முதலாக வந்து முயற்சி செய்வது வந்து காற்று தான். காற்று வந்து பலமாக வீசுது, அடிக்கிறது, அவர் மூஞ்சி மேலேயே அடிக்கிறது. என்னதான் ஆனாலும் அந்த ஆள் வந்து அவருடைய சட்டையை வந்து இன்னும் நல்லா இறுக்கமாக தான் பிடிச்சிக்கிறாரே தவிர அது வந்து காற்றை வந்து என்னதான் ஊதினாலும் அதால் வந்து அந்த சட்டையை வந்து எடுத்துக்க முடியல. சூரியன் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அவருடைய வெப்ப கதிர்களை வந்து அந்த ஆள் மேலே போட்டு அந்த ஆளுக்கு வந்து இப்போ வெப்பம் அதிகரித்தா நம்ம எல்லாரும் என்ன செய்வோம் அதுதான் அந்த ஆளும் செய்கிறாரு. வேர்க்குது, உடல்லாம் வந்து பயங்கரமாக வேர்க்குது. அப்புறம் கழுத்து குட்டையை கழட்டுறாரு, மேல் சட்டையை எல்லாம் கழட்டிட்டு, ஆனாலும் அவரால் வெப்பம் தாங்க முடியல, எல்லாமே கழட்டிகிட்டு இருக்காரு. அப்போது சூரியன் தான் இந்த பந்தயத்தில் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் காற்று வந்து சூரியன் கிட்ட சொல்லும், ஆமாம் என்னதான் இருந்தாலும் நான் அவ்வளோ வற்புறுத்தியும் அவர் வந்து கழட்ட வைக்கலாம், ஆனால் நீ அவரை கொஞ்சம் கூட வற்புறுத்தலை, அவர் கொஞ்சம் கூட எதுவுமே செய்யலை, அவராக தானாகவே அவர் விருப்பத்தோடு அதை வந்து கழட்டி எரிஞ்சார்ல, அதனால நீ தான் வந்து எங்கள் 2 பேரில் பெரியவன் அப்படின்னு காற்றையே ஒத்துக்கும். இந்த மாதிரி ஒரு கதை வரும். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை சின்ன வயசில் ஏசாப் கதைகள்லேருந்து. இப்போ நம்ம ஆழவல்லியப்பாயின் எழுதிய பாடல்களில் ஏசாப் பாடல்களில் நம்ம வந்து இரு பொண்டாட்டிக்காரர் அப்படின்ற பாடலை வந்து பார்க்கலாம். இது வந்து நான் என் தமிழ் ஆசிரியருடன் படிக்கும்போது எனக்கு ஒரே சிறப்பு, எனக்கு ரொம்ப எவ்வளோ நகைச்சுவையுடன் அந்த கதை வந்து இருந்துச்சு. அதை வந்து நான் உங்ககிட்ட படித்து காட்ட போகிறேன். 2 பொண்டாட்டிக்காரர். அற்புதசாமி நல்லவராம், அவருக்கு 2 மனைவியராம். மூத்தவள் அவரை காட்டிலுமே 3 வயது முதிர்ந்தவளாம். இளையவள் அவரது வயதை விட 8 வயது குறைந்தவளாம். ஒரு நாள் இளையவள் அவர் தலையை உற்று பார்த்ததுமே, ஐயோ தலைமயிர் நரைக்கிறதே, அனைவரும் என்ன சொல்லிடுவர், கிழவரை மணந்த குமரி என கேலி செய்வதே என்ன செய்வேன் என்றே அவளும் எண்ணினளே, இதற்கொரு வழியும் கண்டனளே. தினமும் காலையில் அவர் தலையில் தெரிந்திடும் நரைமயிர் சிலவற்றை வெடுக்கென பிடுங்கினளே, வேதனையால் அவர் குதித்தனரே. மூத்தவள் மட்டும் சளைத்தவளா, மும்மரமாக எண்ணினளே, எனது தலையில் பெரும்பகுதி ஏற்கனவேதான் நரைந்துள்ளதே, என்றன் கணவரின் தலையுடனே எனது தலையை பார்ப்பவர்கள் வாலிபரான கணவருக்கு வாழ்தனல் நரைத்த கிழவி என என்னை கேலி செய்திடுவர், இதற்கு ஒரு வேலை செய்திடலாம் என்றே எண்ணினள். அதன்படியே எழுந்ததும் தினமும் அவர் தலையில் கருப்பாய் உள்ள மயிர்களையே கருத்துடன் அகற்றிடலாயினளே. தலையில் ஒரு மயிர் பிடுங்கிடினும் தாங்கிட நம்மால் முடிகிறதோ, எப்படி அற்புத சாமியுமே இதனை பொறுத்தனர் யான் அறியேன். தினம் தினம் மனைவியர் இருவருமே சில மயிர்களை அகற்றியதால் குறைந்தன வெகு விரைவில் மறைந்தன தலைமயிர் யாவையுமே. கத்திகள் எவையும் இல்லாமல் கைத்திறம் ஒன்றே துணையாக மொட்டை அடித்தனர் அவர் தலையை மூத்தவள் இளையவள் இருவருமே.
சீப்பும் எண்ணெயும் இனி வேண்டாம், சிக்கனமாக வாழ்ந்திடலாம் என்றே அற்புத சாமியுமே எண்ணிடவில்லை அச்சமயம். இருவரை மணந்தேன் ஆதலினால் என்றன் தலையும் மையையோ, பாலைவனமாய் போனதுவே பட்டது போதும் என்றனரே.